கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் வேத பகுதியிலிருந்து ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 87ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கையில், கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார், சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து செய்கின்றதான 2 பிரதான வேலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, கர்த்தர் ஜனங்களின் பெயரை எழுதுகிறார். இரண்டாவதாக, ஜனங்களின் பெயரை எழுதுகையில் தொகையிட்டு அவர்களை கவுண்ட் பண்ணி 1 by 1 என்று எண்ணுவது போல, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எண்ணி இத்தனை ஆடுகள் என்று கணக்கிடுவது போல அவர் கணக்கிட்டு தொகையிட்டு எழுதுகிறார். மூன்றாவது, அதிலே பார்க்கிறோம், இன்னான் அதிலே பிறந்தான் என்று எப்பொழுது பெயர் எழுதுகிறார் என்றால், பிறக்கும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செய்கின்ற முதல் வேலை, பரத்திலிருந்து செய்கின்ற முதல் வேலை, ஜனங்களின் பெயரை எழுதுகிறார். எதற்காக ஜனங்களின் பெயர்களை கர்த்தர் எழுத வேண்டும்? கர்த்தர்தாமே ஜனங்களின் பெயரை எழுதுகிறார். தேவனிடத்திலே ஏராளமான தூதர்கள் உண்டு. மிகாவேல், காபிரேல் போன்ற உண்மையுள்ள பல ஆயிரமான தூதர்கள் அவரை சேவிக்கிறார்கள். உலகத்திலே வாழ்ந்து அவருக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்ற ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாமல் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் உலகத்தில் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரித்த எண்ணற்ற பரிசுத்தவான்களிலே எவ்வளவு நல்ல ஞானம் உள்ளவர்கள், பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய நிலையில் இருந்த மக்களெல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பணியை, ஜனங்களின் பெயர் எழுதும் பணியை கர்த்தர்தாமே செய்கிறார் என்று இந்த வார்த்தை போதிக்கிறது. எதை காட்டுகிறது? இது முக்கியமான ஒரு பணியாய் இருக்கிறது. எங்கே எழுதுகிறார் என்றால், எழுதப்பட வேண்டிய ஒரு பகுதி மறைந்திருக்கிறது. தேவன் தமது ஜனங்களின் பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நியாய தீர்ப்பின் காட்சியை யோவான் காண்கையில் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்துக்கு ஜீவ புஸ்தகம் என்று குறிப்பிடுகிறார். 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டதாக காணப்படவில்லையோ அவர்கள் எல்லோரும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கையில், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டார்கள் என்று யோவான் அந்த காட்சியை காண்பித்து பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜீவ புஸ்தகம் என்றால் அதை ஹெவன்லி லெட்ஜர் புக்ஸ் என்று சொல்லலாம், பரலோகத்தின் பதிவேடு புஸ்தகம் என்று சொல்லலாம். ஜீவ புஸ்தகம் என்றாலே இட் இஸ் an eternal book. உலகத்தில் எவ்வளவு சிறப்பாக புஸ்தகங்கள் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இருந்தாலும் காலம் கடந்து செல்லுகையில் அந்த புஸ்தகங்கள் மறுபதிவாக்கம் செய்யலாம். ஆனாலும் எந்த புஸ்தகத்துக்கும் ஒரு ஆயுள் காலம் உண்டு. 40-50 ஆண்டுகளிலே அந்த புஸ்தகங்கள் அப்படியே பேப்பர்ஸ் எல்லாம் பவுடர் ஆகி அது அழியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு புஸ்தகம்தான் காலப்போக்கிலே அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மறைந்து போகும், புஸ்தகங்களும் மறைந்து போகும். ஆனால் இந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் என்றால் ஒரு நாளும் அழியாத புஸ்தகம், ஒழியாத புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெயர் எழுதுகிறார். அன்பானுள்ளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் பெயர் இயேசு கிறிஸ்துவால் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இயேசு ஒரு விசை சீசர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார். சீசர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்துவிட்டு, இயேசுவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பட்டணங்களுக்கு சென்றோம், உம்முடைய நாமத்தை சொன்னபோது பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது, பிசாசுகள் அலறி ஓடினது என்று மகிழ்ச்சியோடு இயேசுவிடத்தில் தங்கள் ஊழியத்தின் ரிப்போர்ட்டை குறித்து விவரித்துக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக மகிழ்ந்து களிகூறுங்கள். இயேசு தம் சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? பிரியமானவர்களே, உங்கள் பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாரா? உலகத்திலே உங்கள் பெயர் புகழப்படத்தக்க பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கலாம். உங்கள் பெயர் பொறிக்கப்பட்ட விலை மதிக்கப்படத்தக்க சர்டிபிகேட்டுகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆகிலும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படாதிருக்கும் என்றால் கர்த்தரை அணுகுங்கள். இயேசுதாம் அந்த பெயர் எழுதுகிறார். மிகாவேல் தூதன் அல்ல, எந்த பரிசுத்தவான்களும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அந்த பெயரை எழுதுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒன்று தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்கிறது? மனித அறிவுக்கும் மனிதர்களுடைய விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:11 இவ்விதமாய் கூறுகிறார்: தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, அது மனிதனுடைய காதுகளில் கேட்கவில்லை, மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்வதும் இல்லை. ஆகிலும் தேவன் தமது ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நமது ஆண்டவராய் இயேசு விதமாய் சொன்னார்: இதோ ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பரலோகம் என்பது ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிற எல்லா பிளானட்ஸ்களிலும் heaven is the best planet of God.
நாம பூமியில் இருக்கிறபடியினால் பூமியில் இருக்கிற எல்லாவற்றை குறித்து நமக்கு தெரியுமா? நாம வாழக்கூடிய பகுதியில் இருக்கிற சில காரியங்கள் தான் நமக்கு தெரியும். இந்த பரந்த பூமியிலே மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய பகுதி என்று சொல்லும் போது ஒரு 20% தான் மனிதர் உயிர் வாழ்வதற்காக இடங்கள் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. நாம இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் பூமியை பற்றி நமக்கு என்ன அறிவு இருக்கு? கொஞ்சம் தான் அறிந்திருக்கிறோம். பூமியை விட பல 1000 மடங்கு பெரியதான பிளானட்ஸ்களை ஆண்டவர் ஸ்பேஸில் வச்சிருக்கிறார். அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? தெரியாது. அன்பாருள்ளே, ஆண்டவர் ஹெவன் என்ற மோஸ்ட் ஹையஸ்ட் பெஸ்ட் பிளானட் ஒன்றை தம்முடைய ஜனத்துக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய பெயர் அதில் எழுதப்படாவிட்டால் we cannot enter into the kingdom of God. பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மை குறித்தும் மகத்துவத்தை குறித்தும் ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு பத்மு தீவில் இருந்த நாட்களில் வெளிப்படுத்தினார். அந்த நகரத்தை சுற்றிலும் 144 முழம் அல்லது 300 அடி உயரத்திலே ஒரு பெரிய வால் கட்டப்பட்டிருக்கிறதாம். கிழக்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல் என்று 12 வாசல் இருக்கிறதாம். ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்களாய் இருந்ததா. எல்லாம் ஒரே முத்து அல்ல, 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருக்கிறது. அந்த வாசல் ஒருபோதும் பூட்டப்படுவதில்லை. அங்கே தூதர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்று செக்கப் பண்ணி பரலோகத்துக்குள் அனுப்பும் பணியை செய்வதற்காகத்தான் அந்த தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். திருடர்கள் உள்ள போய்விடக்கூடாது என்றல்ல, திருடர்கள் அந்த பக்கமே போக முடியாது. கொள்ளைக்காரர்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள் என்பதற்காக அல்ல, அது கொள்ளைக்காரர்கள் போக முடியாத இடம். ஒவ்வொரு தூதர்களும் தேவ ஜனங்கள் பெயர் இருக்கிறதா என்று பரிசோதித்துத்தான் அங்கே அனுப்புவார்கள். ஆகையால் இந்த நாளிலே உங்கள் நித்தியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுகின்ற இயேசுவிடத்தில், ஆண்டவரே என் பெயரை எழுதிக் கொள்ளும் என்று கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் பெயரை பரலோக அட்டவணையில், பரலோக வருகை பதிவேட்டில் உங்கள் பெயரை பதிவு செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், பெயர் எழுதும் போது தொகையிட்டு மறுபடியும் பிறந்த மக்களின் பெயரை எழுதும் போது அவர்களை கணக்கிடுகிறார். ஹெவன் என்பது ரொம்ப ஆர்கனைஸ் சிஸ்டமேட்டிக்கல் சிட்டியாக இருக்கக்கூடும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட வேண்டிய மக்களின் தொகை, இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டிய மக்களின் தொகை, the total number of the saved people, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டும், எத்தனை பேருக்கு பரலோகத்தில் வீடு இருக்கிறது என்ற ஒரு தொகை ஒன்று இருக்கிறது. அந்த தொகை இன்னும் நிறைவேறவில்லை. இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பெரிய ராஜா ஒரு விருந்தை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய விளக்கும் போதுதான் அந்த ஓமையை சொன்னார். ராஜா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த விருந்துக்கு
உறவினர்களெல்லாம் வரும்படி அழைத்தார். எல்லோரும் சாக்கு போக்கு சொல்லி வராமல் தட்டி கழித்தார்கள். அப்பொழுது அந்த ராஜா தன் வேலைக்காரர்களை சொல்லி, வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் ரோடுகளிலும் வீதிகளிலும் கிடக்கிற மக்களிடத்தில் போய் சொல்லி விருந்துக்கு அழைத்து வாருங்கள். அப்பொழுது அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை நிராகரித்தபடியால், ராஜாவின் விருந்தை அசட்டை செய்தபடியால், அவர்களுக்கு ஏற்கனவே 2 முறை அழைப்பு கொடுத்தாய்விட்டது. யூத மரபையின்படி ஒரு திருமணத்துக்காக முதல் ஒரு அழைப்பை கொடுப்பார்கள். இத்தனாம் தேதி என் மகனுக்கு ஒரு திருமணம் நிச்சயித்திருக்கிறோம், திருமணம் நடக்க இருக்கிறது என்று ஃபர்ஸ்ட் காலிங். ஆல்ரெடி அந்த அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் திருமணம் நடக்கக்கூடிய அந்த நாளிலே விருந்துகள் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நிலையில் செகண்ட் காலிங் கொடுக்கப்படும். ஸ்பெசிபிக் காலிங், அந்த காலிங்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் அசட்டை பண்ணின போது, ராஜா அசட்டை பண்ணின அவர்களை, தன் அழைப்பை நிராகரித்த அவர்களை நிராகரித்து விட்டு தெருக்களிலும் வீதிகளிலும் கிடக்கிற மக்களிடத்தில் போய் என்னுடைய விருந்துக்கு வரும்படி அழைத்து வாருங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது வேலைக்காரர்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் கிடக்கின்ற ஏழை எளிய மக்களை எல்லாம் ராஜாவின் விருந்துக்கு அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது விருந்து சாலையை ராஜா வருவதற்கு முன்பாக வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் இடம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே வாசித்து பார்க்கையில் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்னும் இடம் இருக்கிறது. அப்பொழுது அந்த எஜமான் சொல்லுகிறார், இன்னும் போங்கள், என் வீட்டை நிரப்பும்படி ஆட்களை அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த ஓமையானது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மக்களை நிரப்பும்படி கொடுக்கக்கூடிய அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓமையாயிருக்கிறது. அநேகர் அழைப்பை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அழைப்பை ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய கிருபையை பெறுகிறார்கள். ஆகையால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்கே ஆண்டவர் எண்ணுகிறார். மெய்யாகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் அவரால் மீட்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் எண்ணுகிறார் என்றால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹெவன்லி கோட் நம்பர் would be given to all the saved people, I believe. ஏனென்றால் எண்ணுதல் என்றாலே அங்கே, ஆகையால் தான் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய மக்களுடைய, மனம் திரும்ப வேண்டிய மக்களுடைய எண்ணிக்கை பரலோகத்தின் கணக்கின்படி இன்னும் நிறைவாகவில்லை. ஆகையால் தான் இயேசுவின் வருகை இன்னும் தாமதிக்கிறது. ஆகையால் தான் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இரண்டாவது பகுதியாக பார்க்கிறோம், கர்த்தர் எண்ணி பெயர் எழுதும் போது எண்ணி எழுதுகிறார். மூன்றாவதாக அந்த வசனத்தை வாசிக்கையில் யாருடைய பெயரை அவர் எழுதுகிறார்? இன்னான் அதிலே பிறந்தான். When a man is born again, உலகத்திலே நாம் எல்லோரும் மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். அது ஒரு பிறப்பு, அது மாம்சத்தினால் பிறந்த பிறப்பு. ஆனால் ஆவியினால் பிறக்கிற அனுபவம் என்பதுதான் கிறிஸ்துவுக்கு ஒருவன் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுதல். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if any man join himself with Jesus, he become a new creation. New creation mean a transformed life is given to him.
தேவனால் மாற்றப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை அவன் பெறுகிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போது, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும் போது அவனுடைய பாவ பழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், பழையவைகள் எல்லாம் அவனை விட்டு ஒளிந்து போகிறது. எல்லாம் புதிதாயின. எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான அனுபவம். எப்படி சகையுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அண்டிக் கொண்ட போது ஒரு பெரிய மாற்றம். அது அவனுக்குள்ளே அவனால் உருவாக்கப்பட்ட மாற்றம் அல்ல. மனிதன் தன்னைத்தான் மாற்ற முடியாது. ஒரு மார்க்கம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பாவியை நீதிமானாக்கிறவர். அன்பானுள்ளே, தண்டனையினால் மக்களை திருத்த முடியாது. போதனையினால் மக்களை மதமாற்ற முடியாது. சிலர் சொல்வாங்க அதெல்லாம் முடியாத விஷயம். பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து மக்களை மனமாற்றம் அடைய செய்ய முடியாது. ஒருவனுக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டாக்குற மாற்றம் என்பது அது பெரிய மாற்றம். அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படுவதான் நியூ பர்த், அதான் நியூ ஜெனரேஷன். அந்த வாழ்க்கையை யார் யார் பெறுகிறார்களோ அது கிறிஸ்து ஒருவர்தான் கொடுக்க முடியும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மறுபடியும் பிறக்கிறான். இயேசுவை அண்டிக் கொள்ளும் போது லைஃப் சேஞ்ச் உண்டாகிறது. அதான் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவனுடைய தீய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போகிறது. அவனுக்கு ஒரு புது வாழ்வு, அவன் புதிய மனுஷனாகிறான். He became a new man. ஒரு புதிய மனுஷனாகிறான். அந்த நாளிலே மறுபடியும் அதான் பரலோகத்தின் கணக்கு. யார் யார் மறுபடியும் பிறக்கிறார்களோ அந்த பிறந்த நாளிலே, அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அந்த ரட்சிக்கப்பட்டவனுடைய மறுபடியும் பிறந்தவனுடைய பெயரை கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை பெற வேண்டும். ரட்சிப்பை பெறுவது இட் இஸ் வெரி சிம்பிள். நான் பாவி, இயேசுவே நீ மன்னியும் என்று விசுவாசித்து, இயேசு எனக்காக மரித்தார் என்று உள்ளத்தில் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறவனுக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் கிடைக்கிறது. கிறிஸ்து இன்றைக்கும் அந்த அற்புதத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலே செய்கிறார். அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், சேலா என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். சேலா என்றால் இந்த வார்த்தை சங்கீதங்களில் கிட்டத்தட்ட 71 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக மியூசிக்கல் ஃபீல்டில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. சற்று பாடக்கூடிய சிங்கர்ஸை பார்த்து உங்கள் வாய்ஸை சற்று ரைஸ் அப் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த சேலா என்ற வார்த்தைக்கு கருத்து என்னவென்றால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான கருத்தை வாசிக்கிறவர்கள் அந்த கருத்தை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அந்த கருத்தை மெடிடேட் பண்ண வேண்டும். அந்த கருத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த சேலா என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லப்பட்ட கருப்பொருள் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த உண்மைகளை அவன் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதான் சேலா என்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளும் இந்த நாளிலே என் பெயர் கர்த்தரால் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வும் அதற்கான செயலும் உண்டாகக்கூடும். இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவை போல உங்களை நேசிக்க யாராலும் முடியாது. உங்களை நேசித்து ஜீவனை கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்கள் பெயரை எழுத ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் உங்கள் பெயர் எழுதப்படுவதற்கு ஆயத்தமாய் முன்வர ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே உங்கள் பெயர் பரலோகத்தில் ரிஜிஸ்டர் செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் கூறப்பட்ட இந்த உண்மைகளை கேட்டவர்கள் விசுவாசிக்கவும் அறியவும் இதனால் உண்டாகக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.